பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் குப்பையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை குப்பை போல இருக்கிறது. நான் அநேக முறை தேவ சமூகத்தில் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வியாகத்தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என் கருத்துக்குள் அடங்கி இரு. நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை உயர்த்தும் போது அது மனிதர்கள் உயர்த்துவது போலல்ல, உன் குடும்பத்தார் உயர்த்துவது போலல்ல. நான் உன்னை உயர்த்தும் போது அதில் அநேகர் உன்னை நோக்கி பார்ப்பார்கள். இவன் குப்பையில் கிடந்தவன் அல்லவோ, இவன் தெருவில் சுற்றி திரிந்தவன் அல்லவோ, இவனுடைய குடும்பம் வேலையில்லாத குடும்பம் அல்லவோ, இவனை ஏளனமாய் நாம் பேசினோம் அல்லவோ. இன்றைக்கு இவன் நிலைமையை பாருங்கள், அந்தஸ்தை பாருங்கள், இவன் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான். காரணம் என்னவென்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தான், இவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தவன். அதனால் தான் தேவன் இவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவில் அநேக ஜனங்கள் உன்னை நோக்கி பார்க்கக்கூடிய விதத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் பிரபுக்களோடு உட்காரவும் வைப்பார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுவார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பூமி அனைத்தையும் நான் தான் சிருஷ்டித்தேன், வார்த்தையால் நான் தான் சிருஷ்டித்தேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லையோ என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக தேர்வுகள் எழுதி வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியம் வாய்க்கப் போகிறது. நீ எதற்காக வாஞ்சித்து நிற்கிறாயோ, நீ எதற்காக விருப்பப்பட்டு நிற்கிறாயோ, அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. நான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பேன், எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பேன், அவனை கோபுரத்தில் உயர்த்தி வைக்கிற தேவன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார்.